சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். வேலனைத்த மார்பும் விலங்கு திருவழுத்தை மாளுரைக்க தாழ்த்த வளச்செவியும் தாளினை தண்டையும் தார் களியன் கண்டு கழிக்கும் என் கண் அப்படின்றார். அதை என்ன என் கண் அப்படியே பார்த்துட்டே இருக்கணுங்கிறார். சாமிகிட்ட கொள்ளடிக்க போகிறாரு, சாமி பார்க்குறாரு. அப்புறம் அப்படி பெருமாளுடைய பரிசம் பட்ட ஒரு ஆழ்வார் அவர். நம் கலியனும் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. எல்லாம் பெருமாளை பாடியிருக்காங்க, உணர்ந்திருக்காங்க. அருணகிரிநாதருக்கு முருகன் நேரடியாக காட்சி கொடுத்துருக்கார். வள்ளலார் பார்த்துருக்கார், குமரகுருபரர் பார்த்துருக்கார். மற்றவங்கெல்லாம் நினைக்கலாம், நம்ம பார்க்கறது வேற, அவர் பரம்பொருள் நம்மிடம் வந்து பேசுவது வேறு, பரம்பொருளின் அந்த தீட்சை பெறுவது என்பது வேறு, பரிசம் படுவது நம் கலியனுங்கிறார். அப்போ தான் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவையை கருதி ஓடினேன் ஓடி ஒய்வது ஒரு பொருளால் உணர்வினும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த பொருளாக வச்சு தான் ரத்த கண்ணீர் எம் ஆர் ராதா எடுத்தார். என்னடா இந்த பாசுரத்துக்கு எம் ஆர் ராதான்னா இதில் ஒரு பெரிய மேட்டர் அடங்கியிருக்கு. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவையை கருதி. என்னை விட வயது அதிகமான பெண்களோட தொடர்பு கொண்டேன், நல்லதை மறந்துட்டேன், சாமியை மறந்துட்டேன், அறத்தை மறந்துட்டேன், கொண்டவளை மறந்தேன் கண்டவளோடு போனேன்றது இங்கேருந்து அடுத்தார் அவர், அந்த ஸ்கிரிப்டை எழுதினவர். நான் பெண்கள் பின்னாடி போயிட்டேன், எல்லா தர்மத்தையும் இழந்துட்டேன், பேக்கெட்டில் காலியான உடனே காந்தம் எட்டி உதைப்பார், சொம்பு உருளும், அவர் கீழே ஒரு பேக்கெட்டில் துட்டு இருக்கிற வரைக்கும் தான் எவனுக்கும் மரியாதை. அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பக்கெட்டில் இருக்கலாம், இல்லைன்னா வேலைக்காகாது. அப்போ தான் இல்லறத்துலேயே நல்லறமாக வாழணும், ஒழுக்கமாக வாழணும். இது இந்த சித்தர் பீடம் 161வது மாதம் இது ஒரு பெரிய பெரிய விஷயம். இது ஒரு மாதம் ஒரு நிகழ்ச்சி நடக்கலாம், தொடங்கலாம். எவ்வளவோ நிகழ்ச்சிகள் தொடங்கினது காணாத போயிட்டானா சித்தர் அருளில் இவ்வளவு கூட்டம், இவ்வளோ பேர், அறிவார்ந்த சபை இது. பேசும்போது ஒருத்தர் சொன்னார், கூட்டம்னா என்ன, கும்பல்னா என்னன்னா, கும்பல் என்பது கூடி களைவது. ஒரு கும்பலாக வரும், ஒரு கோஷம் போடுவான், எல்லா கட்சிக்கும் வருவான், பனியன் போட்டுப்பான், துண்டு போட்டுப்பான், இது போடுவான், உனக்கு தான் தலைவரை ஓட்டுன்னுவான், என்னும் போது தான் தெரியும். கூட்டம் வேற, கும்பல் வேற. கும்பல் என்பது கூடி களைவது, கூட்டம் என்பது கூடி நிலைப்பது. இது சித்தருக்காக, சிவத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக, ஆன்மீகத்திற்காக கூடியிருக்கிற கூட்டம் இது. அதனால தான் இதுக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்குது. இங்கே ஒரு ஆன்மீக உணர்வு இருக்குது, அந்த சித்தருடைய ஈர்ப்பு இருக்குது. காந்தத்தை எப்படி, இந்த இரும்பை காந்த துண்டுகள் எப்படி இழுப்பதோ அதை போல் அந்த அருள் இழுக்குதாங்க. அந்த சித்தருடைய அந்த அந்த அதெல்லாம் நீங்கள் உணரதான் முடியும், உணர்த்த முடியாது. நான் சித்தர் வழிபாட்டு மன்றத்துக்கு போனேன், மனசு சந்தோஷமாக இருக்குது, நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றத நீங்கள் போய் சக்கரை அவன் சாப்பிட்டு பார்த்தா தான் அதுக்கு தெரியும். இங்கே இதை அனுபவிக்கணும், ஆழ்வார்கள் பாசரங்களை அனுபவிக்கணும். நான் கலைஞர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது சொன்னேன், எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் உங்களை பார்த்தேன். என்னையா அப்படின்னார், பேட்டியெல்லாம் முடிஞ்சவொன்னு. நடந்த ஒரு 25 வருஷம் இருக்கும். நான் திருக்குவளைக்கு போனேன் தலைவரை. இப்போ தான் அது திருக்குவளை, 8ஆம் நூற்றாண்டில் திருக்கோளிலின்னு பேர். அது நவகிரகத்துக்கு அதிபதி. அவர் வீட்டுக்கு எதிராக ஒரு பாடல் பெற்ற சிவன் கோவிலும் குளம். பாருங்கள், சிவனும் பெருமாளும் எப்படிலாம் விளையாடுறாங்க எல்லாரும். என்னையான்னார். அப்போ சொன்னால், அந்த கோவிலுக்கு போனேன், தேவாரம் ஒன்று பிரமாதமாக இருக்குது. விண்ணுளார் தொழுதேத்தும் விளக்கினை, மண்ணுளார் வினை தீர்க்கும் மருந்தினை, பன்னலார் பயிலும் திருக்கோளிலி அன்னலார் பாதம் அடி தொழுது உய்மினு. இதான் தேவாரம். இது என்னடா அர்த்தம்னா, வானத்தில் உள்ள தேவர்கள் பூஜை பண்ணுறோம். விண்ணுளார் தொழுதேத்தும் விளக்கினை, மண்ணுளார் வினை தீர்க்கும் மருந்தினை. இங்கே இருக்கிறவர்களுடைய வினைகளை, துன்பங்களை தீர்க்கிறவன். இசைக்கு அதிபதியானவன் நாம். பன்னலார் பயிலும் திருக்கோளிலி அன்னலார் பாதம் அடி தொழுது உய்மினு. இதை சொன்னால் நல்லா இருக்குது அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்கள் திருக்கோவிலையில் பிறந்தங்க, அதுக்கு பிறகு நேராக திருவாரூர் போயிட்டங்க. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருப்பும் புணர்ப்பானை, சர்வதோஷ பரிகாரஸ்தானம். அது
சாயந்தரம் 5:30லேருந்து 6:30 அந்த இந்திரனே தேவேந்திரனே வந்து பூஜை பண்ணுறான். தியாகேசா மகாராஜா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறும். அவன் ஆட்சி மாறவே மாறாது. இந்த கார் உள்ளவரை, கடல் நீர் உள்ளவரை, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தியாகராஜன் தான் தலைவன். ஓடாத தேர ஓர வச்சார். நம்ம எல்லாருடைய சிறப்பு நல்லது கெட்டதையும் சொல்லணும்ல. அரசியல் அதெல்லாம் விடுங்க, ஜனங்க பிடிச்சா போட போகிறாங்க, மாற்றம் வருது, அதெல்லாம் நல்லது கெட்டது அதெல்லாம் வேறு. நான் சொன்னேன், திருக்கோவிலையிலேருந்து திருவாரூர் போயிட்டேங்க. தியாகேசா மகாராஜா ஆரூர் அமர்ந்து அரசே போட்டுன்னு போயிடுறது. அந்த 5:30 மணிக்கு அந்த கமலாலயத்தில் குளிச்சுட்டு ஒருத்தன் அந்த ஈர வேஷ்டியோடு போயிட்டு அந்த தியாகராஜனை சாயரட்சை பகலும் இரவும் சந்திக்க நேரத்தில் ஒரு வணங்கினான்னா ஜென்ம சாபல்யம் தீர்ந்துறவன். நீங்கள் இந்த நவகிரகம் அங்கே இங்கே எங்கேயும் போகணும். நான் ஒரு வைணவன் சொல்லுகிறேன். திருவாரூரிலே கமலாலயத்திலே 5:30 மணிக்கு குளித்து விட்டு சாயரட்ச பூஜையில் போய் அது பார்த்தா அதெல்லாம் காது கொடுத்து கேட்டார் அவர். சரி, நான் சொன்னேன் திருக்கோவிலைட்டு திருவாரூர் கோபாலபுரம் கிருஷ்ணன் கோயில் வாசலில் வேணுகோபால சாமி வீடு. வாயுல் வையகம் கண்ட மடநல்லா ராஜார் புத்திரநல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயனன்று மகிழ்ந்தனர் மாதரேன்னா. அவன் என்னடா சாதாரணமாக ஏதோ இடையனா யாதவனா ஆடு மாடு மேய்க்கிறவனா ஆணிரை நீ மேய்க்க போதி அருமருந்தாவது உருவாய் ரேர் மெடிசன். அவன் கண்ணன் தான் பரிபூரணமான ஒரு அவதாரம், பரிபூரண அவதாரன்னு பேர் அவனுக்கு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தான். மாமாயன் குடந்தை கிடந்த மாமாயன், மற்றவெல்லாம் மாயன். அவன் நகர்த்துகிற அற்புதங்களுக்கும் மாயத்துக்கும் நீங்கள் இந்த பகுத்தறிவு ஆன்மீக அறிவு எந்த அறிவு கொண்டு இதெல்லாம் ஆராய முடியாது. சித்தர் பீடத்தெல்லாம் 2 பாசுரம் படிச்சுட்டு அறிய முடியாது. நம்ம அறிவு சயின்ஸ்லாம் தெரிய முடியாது. அவருடைய அனுகிரகம் இருக்கணும். அவன் அருளால் அவன் தாள் வழங்குங்கிறார் மாணிக்கவாசகர். நான் சொன்னேன், கோபாலபுரத்தில் இருக்குங்க. திருக்கோவிலையில் எதிர சிவபெருமான் பாடல் பெற்ற ஸ்தலம், பாடல் பெற்ற குளம். ஒரு இடத்துக்கு போனால் அந்த ஸ்தலம் தீர்த்தம் விருட்சம். திருவாரூர் சர்வதோஷ பரிகார ஸ்தலம். அதுக்கப்புறம் மெட்ராஸ் போனங்க, கோபாலபுரத்துக்கு பக்கத்தில். எல்லா இடத்துலையும் உங்கள் பக்கத்தில் கடவுள் இருக்காங்க, கடவுள் பக்கத்தில் நீக்கி இருக்குங்க. எதிர் வீடு பக்கத்து வீடு எதிர். எங்கள் தலைவா கடவுளே இல்லைன்றவனா ஓங்கி முதுகில் அடித்தார், ரசித்தார். அப்புறம் வேறு டாபிக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அது சமூக நீதிக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உரிமை வாங்கி தருவதற்காக அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை. அது போயிட்டார். அதெல்லாம் ஒன்று. அது அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். அந்த காலத்தில் அந்த டாமினேட்டிங் சொசைட்டி, ஆதிக்க சக்தி, அதெல்லாம் எதிர்த்து தோளில் போட்டுக்கிற துண்டை இடுப்பிலே கட்டி கொண்டு அவர்களை பார்த்து இருக்கிறான். கூப்பிய பொழுதுதான் என்னுள் சுயமரியாதையை சுடவிட்டு இருந்தது. அன்றைக்கு தான் சேரன் என்ற புனை பெயரிலே நானும் என் நண்பன் தென்னனும் ஊடம்போக்கி ஆற்றிலே முரசொலியை கையெழுத்திட்டு பத்திரிக்கை நடத்தினார். எதுக்கு இவருக்கு வாலியண்ணன் தான் சொன்னார். வாலியண்ணன் ஒரு நாள் பேசினேன். அப்போ தான் சொன்னார், ஆச்சரியமாக இருக்கே உன்னை பார்த்தானர். ஏன் நான் நுனிநாக்கில் அரசியலும் உள்நாக்கில் ஆழ்வாரும் அமர்ந்திருக்கும் அரிய மனிதர் அப்படின்னார். அப்புறம் இன்னொன்றும் சொன்னார் அவர், அதான் உண்மை. உன்னை ஆழ்வார் கை விட்டாலும் ஆழ்வார்கள் கைவிட மாட்டார் அப்படின்னு. நான் இது இந்த முதலமைச்சர்கிட்டே சொன்னேன். இன்றைக்கி இப்போ இருக்கிற ஒரு நெருங்கிய நண்பர் தான் அவர். ஒரு 40 பேட்டி எடுத்துருக்கோம் அவரை. பட் யார்த்தையும் எதுக்கும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு தான் நாராயண சித்தரை வேண்டேன். நான் இல்லை என்று சொல்லி எங்கேயும் போகக்கூடாது. இப்போ நமஸ்காரம் பண்ணிவிட்டு போயிடணும். நமக்கு வரும் சார். அதுக்கும் வாரியார் தான் 64வது நாளைய நாயன் மாதிரி தான் சொல்கிறார். சரி, எனக்கு சேர்த்து சொல்கிறேன். வருவது தானே வரும், வருவது தானே வரும்னா. வருவது தானே வரும், வருவது தானே வரும். அவர் எம்பி ஆகணும்னா ஆகிதான் ஆகணும். அதை தடுக்க முடியாது. அவரே எதிர்பார்க்கல. இந்த நீதிபதி லிஸ்ட்டில் கடைசியாக பேர் சேர்த்த மாதிரி கடவுள் சேர்த்தான் அவரை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்கிறேன், இந்த திருமங்கை ஆழ்வார் அப்படி வராரு. அந்த அம்மாவை குமுதவள்ளி நாச்சியாரை கரம் பிடிக்கணும். பேரழகி அவர். இவரும் பேரருளாளன் இவன். அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு அந்த சாமியினுடைய ஸ்பரிசம் பட்டுது. உடனே எழுதுகிறார் இந்த பாசுரம், வாடினேன் வாடி வருந்தினேன்னு. பெருந்துயிர் இடம்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவையே கருதி ஓடினேன் ஓடி ஒய்வது ஒரு பொருளால் உணர்வனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னர். அப்போதுலேருந்து தான் சொல்கிறார், வாழ்க்கையில் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், அறம் சார்ந்து இருக்கணும். எல்லாம் சம்பாதிக்கலாம், துட்டு இல்லைன்னா எவன் மதிப்பான், எல்லாம் வேணும். அதுக்காக ஊர் அடித்து உலையில போட்டு எவனாவது 10,000 கோடி சம்பாதிச்சவன் இருக்கா? சொத்தை காப்பாற்ற முடியறதா? ஒரு 2 தலைமுறைக்கு நிற்குதா? இல்லை இப்போ நேபாளத்தில் ஓட அடித்தான். முன்னாள் பிரதமரை ஆற்றுல உருட்டி விட்றான். ஸ்ரீலங்காவில் ராஜபக்சே வீட்டில் அவன் போய் உட்காந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறான். அவர் சாப்பாடை சாப்பிட்றான். அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி எங்கேயாவது எல்லா தப்பு பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிடுறான்.
ஆப்கானிஸ்தானில் அடிக்கிறான், வங்காளதேசத்தில் அடிக்கிறான், ஹிட்லர்ன்றோம், படிக்கிறோம், தப்பு பண்ணுறோம், பார்க்குறோம் இல்லை. ஆனால் எவனுக்காவது ஆசை குறையுதா? எவனும் ஏதாவது கற்றுக்கிறானா? அதெல்லாம் தான் ஆன்மீகம் என்பது. வெறும் ஏதோ பட்டை அடிச்சுட்டு தேவாரம் திருவாசகம் பாடி கோவிலில் ஐயருங்க வந்து பொங்கல் சாப்பிட்டு திவ்ய பிரபந்தம் பாடுறதோ, சித்தர்கிட்ட வந்து தேவாரம் பாடுறதோ இல்லை. அப்பர் என்பவர் வாழ்வியல் நெறிகளை கற்றுக் கொடுத்தார். திருஞான சம்பந்தரும் திருவாசகமும் மாணிக்க வாசகரும் திருமங்கையாழ்வார் வாழ்வியல் நெறி. இந்த அவர்கிட்ட 2009 ஜனவரி 15 கலைஞர் முதலமைச்சர் அப்பா அவர் இருக்கார். அவர்கிட்ட நான் இந்த மாதிரி தான் என்னை பேச விட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். திருமங்கையாழ்வாரை பற்றி அப்பயும் பேசினேன். ஏன்னா நமக்கு பிடிச்ச எல்லா சப்ஜெக்டும் பிடிச்சா கூட ஒருத்தனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், மேக்ஸ் பிடிக்கிற மாதிரி நான் அதில் ஊறி போனவன். அவருடைய வீரம், பராக்கிரமம், காதல், அவருடைய அந்த கம்பீரம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சொன்ன ஒரு பாசுரம், கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா பெருமாள் வரையுருவா பிற உருவா நினதுருவா திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் தலசஜனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாம் என்றார். பஞ்சபூதங்கள் நம்ம திருசிறுபுலியூர்னு நன்னிலம் பக்கத்தில் இருக்கு. அருமையான கோவில் அது. அந்த பெருமாள் சரணடைகிறார், சரணாகதியை பற்றி பேசுகிறார். கதியேல் இல்லை நின்னருள் அல்லது எனக்கு நிதியே திருநீர்மலை நித்தில தொத்தே பதியே பரவி துழும் தொண்டர் தமக்கு கதியே உன்னை கண்டுகொண்டு உய்ந்து விழுந்தேன் என்றார். என் மனசு எங்கெங்கோ போகுது, என் மனசு என்னிடம் இல்லை, காற்றை விட வேகமாக போகுது. என் மனசை நீ தான் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். உன்னை விட்டா எனக்கு நாதி இல்லை. அவர் பாடாத க்ஷேத்திரம் இல்லை, அவர் போகாத ஊர் இல்லை. சரி, எல்லாம் பண்ணிட்டாரு. அரங்கனுக்கு திருவரங்கத்தில் இப்போ ஜனாதிபதி திருவாரூர் வந்துட்டு, நம்ம திருவாரூர் வந்துட்டு ஸ்ரீரங்கம் வந்துட்டு போனாங்க. இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு கைமான மழகலிற்றே கடல் கடந்த கருமணியை மைமான மரகதத்தை மறை உரைத்த திருமாலை எம்மான எனக்கு என்று மினியானை அம்மான யான் கொண்டது அணிநீர் தென்னரங்கத்தை அப்படின்றார். குட்டி யானை மாதிரி படுத்துட்டு இருக்கான், கைமான மழகலிற்றை. அவன் கண்ணன் தானே படுத்துட்டு இருக்கிறான், கரிய நிறம். கைமான மழக்கற்றை கடல் கடந்த கருமணியை மரகத பச்சை மைமான மரகதத்தை மறை உரைத்த திருமாலை. மறைனா வேதம், அந்த வேதத்தை நமக்கு கொடுத்தவன். மறை உரைத்த திருமாலை எம்மானை எனக்கு என்றும் இனியானை அம்மானை. இந்த தமிழ்லாம் எங்கேயாவது கேட்க முடியுமானுங்க? தமிழ் உயிரோடு இருக்கிறதுனா திருவாசகத்தால் இருக்குது, திருமந்திரத்தால் இருக்குது, தேவாரத்தால் இருக்குது, திவ்ய பிரபந்தத்தால் இருக்குது, திருப்புகழால் இருக்குது. இல்லைன்னா தமிழ் செத்து போயிருக்கு. இதுதான் சத்தியமான உண்மை. இன்றைக்கு இந்த பக்தி இலக்கியங்கள் அதனால தான் இது ஏதோ ஒரு அருள். இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க கூட்டம் 200 பேர். சார் 1000 பேர் காசு கொடுத்தா வருவான். அப்புறம் அந்த தலைவன் போனவுடனே கொடி போனவுடனே வேனில் பஞ்சாயத்து பண்ணி ஏற்றுறதுக்குள்ளே கேமராவில் தான் காட்டுறானே. எல்லா கட்சிக்கும் இப்போ எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகி போச்சு. கான்ட்ராக்ட் இல்லாத ஒன்று தான் ஆன்மீகம். ஆன்மீகத்துலேயும் போலி சாமியார் அவங்க இவங்க மாட்டுறான் போகிறான் வரான். அதனால் இது உண்மை. அப்பர் மாதிரி ஏன் அப்பருக்கு தான் அப்பர் சாமின்னு பேர். அவருக்கு இயல்பாகவே பேர் அப்படி அப்பர் சாமி. அவரை மாதிரி ஒரு உருக்கத்தையும் நெருக்கத்தையும் இந்த பரம்பொருளோட காட்டினவன் யார்? எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே இன்று உன் பொன்னடிகள் கண்டு வீடு விட்டுறேன்ட்டார் மாணிக்கவாசகர். திருவாசகத்தில் ஜீவனான வரி அது. எத்தனையோ பிறப்பு, போன ஜென்மம் என்னென்ன உனக்கு தெரியும், அடுத்தது என்னன்னு தெரியும். நம்ம இது எல்லாம் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம சந்ததி நல்லாயிருக்கும், தலைமுறை நல்லாயிருக்கும். தர்மம் தலையை காக்காது, தலைமுறைகளை காக்கும். அரசியலில் இருந்தால் கூட அவர் ஒரு அப்பரசாமி படத்தை ஒரு பீடத்தை வச்சு அதெல்லாம் ஒரு துண்டு பண்ணிகிட்ருக்காரு, ஒரு துண்டு பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள்லாம் இருக்குங்க. ஒரு சித்தர் காளியோடு பேசுகிறவர் இருக்கார். இங்கே ஒரு அதிர்வு இருக்குது. என்ன ஒரு வருத்தம், ஏன் ஆன்மீகத்தின் பின்னாடி பெருசாக ஒரு நம்பிக்கை இருந்தாலும்னா, ஆன்மீகம் அரசியலை விட அதிகமான அரசியல் ஆகிடுச்சு ஆன்மீகத்தில். இங்கே போங்க, யூடியூப்பில் பார்த்தா இந்த கோவிலுக்கு போங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை செய்யாதங்க, இதை செய்யாதங்க, இந்த நாளில் போகாதங்க. எந்த சாமி எந்த சித்திரம் அப்படி சொன்னதில்லை. மனசும் சுத்தமாக வச்சுக்க, டஸ்ட்பின்னாக வச்சுக்காது. முடிஞ்சதை தர்மம் செய். ரொம்ப கஷ்டப்பட வேணான்றார் திருமூலர். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. பசுவுக்கு ஒரு பெருமாள்லாம் துளசி போடு, சிவன்னா ஒரு வில்வத்தை போடு, 10 ரூபாய்க்கு வாங்கி போடு. இல்லைன்னா மாட்டுக்கு ஒரு ஆத்திக்கரை கொடு. பசுமாடு ஏன் பசுமாடு அப்படின்னா அது ஆன்மீகம் கிடையாது, அது எந்த தர்மம் அது கிடையாது. அது நீங்கள் அரசியலாக கொண்டு போகக்கூடாது. அது வாழ்வியல் நெறி. எல்லாரும் அவங்க அம்மாவுக்கு பால் தரா. உயிரினங்கள் சிங்கம், புலி, மனிதன், ஊர்வன, பரப்பனை எல்லாம் தருது. பசுமாடு தான்
மாட்டுக்காரன் விட்டால் தான் கண்ணுட்டியே பால் கொடுப்பான். தன் வியர்வைத்தை ரத்தத்தாக்கி ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கறதுனால தான் அதை கற்பகத்தரு காமதேனு. அதனால தான் யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரையினர் சொன்னது திருமூலர். திருமூலர் திருமந்திரம் நான் பார்த்ததெல்லாம் மந்திரம், அதான் திருமந்திரம். வாலி சொன்னார் என்கிட்ட, உனக்கு திவ்ய பிரபந்தம் இருக்கும்போது பிரபந்தம் எதுக்கிடான்ட்டார், இதோடய இருறான்ட்டார். வாழ்க்கை எப்படி ஓட்டுறதுன்னு அது பாட்டுக்கு ஓட்டலாம். இப்போ இத்தனை நாளைக்கு ஏன் ஓட்டினா இனிமேல் 140 முடிக்கு நீ நான் சோறு போடுறேன்னார். ராமனை பற்றி பேசும்போது அவதார புருஷனில் சொல்கிறார், பிறப்பில்லாதவன் பிறப்பெடுத்தான் நம் பிறப்பை அறுப்பதற்காகன்னு. ராமாயணத்தையும் கம்பராமம் அந்த அளவுக்கு ஈடுபாடில் விமர்சித்தவர் கலைஞர். ஆனால் அவதார புருஷன் ஆனந்தவுடன் எழுதும்போது முதல்ல வாரம் வாலி ஐயாவினுடைய படைப்பை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் கலைஞர்கிட்ட பிரமாதமாக இருக்கியா அப்படின்னு ரசிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோட்பாடு. ஆனால் நம்மளுடைய தர்மத்தை, அடுத்தவனுடைய சுதந்திரத்தை, மானுடத்தை, மனிதநேயத்தை, ஆன்மீகம் என்பது மானுடம், ஆன்மீகம் என்பது மனிதநேயம். உயிர்களில் பேதமில்லைன்னு சொல்கிற ராமானுஜர் கடைசியில் தூக்கி பிடிச்சார். அதுக்கே கடைசியில் அவருக்கு சில விஷயங்கள்லாம் வந்தது, நீங்கள் பெரியார் வழி அண்ணா வழி வந்தாங்களே அப்படின்னு. பெரியாரும் அண்ணாவும் இன்றைக்கு செய்ததை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் செய்தார்னு எழுதினார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலய பிரவேசம்னா முடியுமா? ஒரு அம்மன் கோவிலில் இன்றைக்கும் 10 டிஎஸ்பி 2000 போலீஸ் நிற்கிறான், போக முடியல வர முடியல, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு ஆளுமை இருக்கணும். அதனால தான் அவர் ஒரு மிகப்பெரிய சமூக நீதி காத்த தலைவனாக இருக்கார் அவர். அதனால தான் சும்மா ஒரு நாடு ஒத்தனை வணங்காது, எல்லாத்துலேயும் ஒழுக்கம். ராஜாஜிக்கும் பெரியாருக்குமான ஒரு நட்பு உலகத்தில் எங்கேயும் கிடையாது. ராஜாஜி இறக்கும்போது பெரியார் விடுதலை தலையங்க மாதிரி இன்ன வரைக்கும் யாரும் எழுதினது கிடையாது. கொள்கை வேற, கோட்பாடு வேறு. திருமங்கையாழ்வாருடைய எதுக்கு நான் இதெல்லாம் நடுவில் இது சொல்கிறேன்னா, அறங்கள் இந்த சபையே என்னென்னா, இன்றைக்கி புரட்டாசி மாதம் நாராயணன்னா நான் வைணவத்தினுடைய சரணாகதியை சொன்னார் அவர். இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகிறார், திருவரங்கம் போயிட்டு திருவுடையால் மணவாளா திருவரங்கத்தை கடந்தாய் மருவி மனம் கமிழ்கின்ற மல்லிகை பூச்சூட்டவாராயின். யார்கிட்ட எதுன்னு தெரியாது. என்கிட்ட தங்கத்தன்று சொன்னார் இந்த வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை தம்பி. திருவுடையால் மணவாளா திருவரங்கத்தை கடந்தாய் அப்படின்ட்டு சொன்னார். அவருக்கு 4000 தெரியும், நிதி அமைச்சராக இருக்கார். அவங்க அம்மா பெரிய வைணவத்தில் ஈடுபாடு. ரசனை வேற, கொள்கை வேற, கோட்பாடு வேற, ஈர்ப்பு வேற. நம்ம எல்லாத்தையும் இருக்கிற நல்லதை எடுத்துக்கணும். திருக்குறுங்குடிக்கு நான் சொல்ல உனக்கு வீடு தர முடியாது, நம்மளாம் பங்களா எங்கே கட்டுவோன்னு பார்க்குறேன், எனக்கு வீடு பெறுவனுன்னு கேட்குறார். 86 திவ்யதேசம் போனவர், 1035 பாசுரங்களை படைத்தவர். நான் எல்லாம் பண்ணிட்டேன், ஸ்ரீரங்கத்துக்கு மதில் எழுப்பிட்டேன், 86 கோவிலுக்கு போய் ஆடல் மாலை போய் குதிரையில் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், பாசுரம் படிச்சுட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன். எனக்கு வீடு பேர் வேணும். வீடு பேர் நீங்கள் கொடுக்கணுன்னா அவர் தான் பூலோக வைகுண்டம். 108 திவ்யதேசனுடைய தலைமை பீடம் ஸ்ரீரங்கம். கொண்டால் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்வோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவேன்றார். அந்த ஸ்ரீரங்கத்தில் எனக்கு கிடையாதுன்னு திருக்குறுங்குடி போன்ற, திருக்குறுங்குடி டிவிஎஸ்காரங்க ஊர், அங்கே போகிறாரு. நின்ற வினையும் துயரும் கட மாமலர் ஏந்தி சென்று பணிமின் தொழுமின் எழுமின் தொண்டீர்கால் என்றும் இரவும் பகலும் மறிவண்டு இசைப்பாட குன்றின் முல்லை மன்றடையினாரும் குறுங்குடியன். நின்ற வினையும் துயரும் கட மாமலர், நீ ஒரு தாமரை பூவை எடுத்துன்னு அங்கே போ, அந்த பெருமாளை சேவி, அந்த பெருமாளை வணங்கு, அந்த பெருமாளை தரிசனம் பண்ணுன்றார். இன்றைக்கும் திருவரசு, அவருடைய திருவரசு திருமங்கையாழ்வார் மங்கை மடம் பக்கத்தில் திருக்குறையூரில் பிறந்தவர். திருக்குறுங்குடி எங்கே இருக்குது, திருக்குறையூரில் எங்கே இருக்குது, இது ஒரு எடு அது ஒரு எண்டு. அங்கே திருவரசாக இருக்கார். எப்படி இவர் திருவரசா இங்கே சமாதி ஜீவ சமாதின்றோம், வைணவத்தில் திருவரசுன்றோம், அங்கே பிருந்தாவனன்னுவாங்க. திருவரசாக இருக்கார் அவர். அவருடைய பாசுரங்கள், அவருடைய இதெல்லாம் கம்பீரம். அது 1 2 இன்றைக்கி சொல்ல முடியாது. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணு நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம்மைய எந்தா இனியான் உன்னை என்றும் விட நின்றார். எளிய தமிழ் திவ்ய பிரபந்தத்துக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, ஆழ்வார்கள்னா எளிய தமிழ், இனிய தமிழ். ஒரு தடவை படித்தா யாரும் படிக்கலாம். படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் அவன் தான் தரணும். எல்லாரும் சொல்கிறாங்க இங்கே வந்தல, எல்லாராலையும் இங்கே வர முடியாது. இதுக்கு தான் நான் திருப்பி பட்டினத்திரைகளுக்கு போகிறேன். அவர் தான் இதை சொன்னார். இனி என் செயலால் யாவது ஒன்றுமில்லை, எல்லாம் தெய்வமே எல்லாம் உன் செயலை என்று உணரப்பெற்றேன். அதுக்கப்புறம்தான் ஒரு உயிர் ஜீவனான ஒரு இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை இல்லை, இந்த உடம்பெடுக்கிறதுக்கு முன்னாடி செய்த தீவினையே இங்கே வந்து நம்மளுடைய நல்ல போன ஜென்மத்தில் நம்ம நல்லது பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த ஜென்மத்தில் இங்கே உட்காந்து இதெல்லாம் கேட்குறோம். இல்லைன்னா முடியாது. டிவி பார்ப்போம், வேறு ஏதாவது போவோம், வேறு ஏதாவது
ஒரு ரூமில் 4 பேர் இருக்கு. எந்த காலத்தில் இவர் இதை நடத்துகிறாரு தெரியுமா? இன்றைக்கி ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கான், சாப்பிட வரலாமான்னு நான் செல்லில் போடுறான். நான் இவ்வளோ பேசுகிறேன் 10 பக்கம் க்ரைம் வருது. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் எடுத்துட்டாலும் சரி, எந்த ஊர் எடுத்துட்டாலும் சரி, லா அண்ட் ஆர்டர், கொலை, கள்ளக்காதல், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அதிகமாக இருக்கும், பொலிட்டிக்கல் அதிகமாக இருக்கும், இன்டர்நேஷ்னல் நியூஸ் அதிகமாக இருக்கும். 14 பக்கத்தில் பீயிங் ஏ ஜேர்னலிஸ்ட், அதனால் சொல்கிறேன் 10 பக்கம் க்ரைம். அது காரணம் என்னென்னா பேராசை. இன்றைக்கி ராத்திரியே எல்லாத்தையும் அடைஞ்சோன்னு நினைக்கிறான். அதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா? இங்கே வருவதனுடைய நோக்கம் என்னென்னா மனமாற்றம். நம்ம போய் பையன்கிட்ட சொல்லணும். இப்போ என் பையன் உட்காந்து அந்த மாதிரி டெய்லி படிக்கலாம். ஆனால் ஒரு நன்மை நடந்திருக்கு. நான் டெய்லி வீட்டில் உட்காந்து பாஸ்வேர்டை சொல்லும்போது அத்தனையும் கற்றலில் கேட்டலேன்னு அத்தனையும் அவனுக்கு தெரியும். நான் ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது யாராவது தலைவர் ஃபோன் பண்ணியிருப்பார், ஏதாவது ஒன்று பண்ணணும். இதுலேருந்து மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது எவனாலையும். விஸ்வாமித்திர மகரிஷியாக இருந்தாலும் கமண்டலை தூக்கி விட்டு போயிட்டான். அதான் உண்மை. இவ்வளோ பேசுகிறேன், யாராவது நான் இப்படி பேசிட்டு அப்படியே வாழ முடியுமா? நம்ம எல்லோரும் அப்படி இருந்தால் மகாத்மாவாக இருப்போமே, எல்லோரும் சித்தராக இருப்போமே, ஜீவனாக இருக்க முடியாது. கேட்குறோம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இது எப்படின்னா விரதம் இருக்க மாதிரி, ஏகாதசி இன்னைக்கு விரதம் இருப்போம், நாளையிலேருந்து இதை சாப்பிடக்கூடாதுன்னா 7 மணிக்கு சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். மனித மனம் அது. எதையெல்லாம் தடுக்கப்படுகிறதோ அதை தான் ஆசைப்படும் நான் மனம். அந்த தடுக்கப்பட்டதாகவே வைத்திருக்கிறது தான் ஆன்மீகம். அதுக்கு தான் இந்த சித்தர் சபை, அதுக்கு தான் 161வது ஆயுள்யம், அதுக்கு தான் இந்த விழாக்கள், அதுக்கு தான் இதை போல் அறப்பணி, தர்ம காரியங்கள். ஏதோ வரான் பேசுகிறான். அது ஆனால் நம்ம ஊரில் எல்லாத்தையும் சுருக்கிட்டான். ஓதுவாரா அவர் வருவார், யாரோ ஒரு பொலிட்டிஷியன் வருவாங்க, அவர் ஏதோ வருவார். நான் தப்பு சொல்லலை யாரையும். அவர் பாட்டுக்கு ஒரு அப்பர் தேவாரம், சுந்தரமூர்த்தி தேவாரம் பாடுவார், அவர் பாட்டுக்கு போவார். இன்னொருத்தர் வருவாங்க. இவன் என்ன பண்ணுறான், எல்லாரும் நம்பாள் தங்கத்தேர் இழுக்கிறது, திருப்பதிக்கு திருச்செந்தூருக்கு போகிறது, ஒரு 5000 கோடி கொள்ளடிச்சிருப்பான். முருகனுக்கு ஒரு கட்டு போடுவான். வீட்டுக்கு வரதுக்குள்ளே ஈடு ரைடு ஆகிக்கிட்டு. ஏன்னா திருச்செந்தூர் முருகன் பிஸ்னஸ் பார்ட்னரா? ராஜபக்சே தனி ஃப்ளைட்டில் எத்தனை தடவை திருப்பதி வந்திருக்காரு தெரியுமா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார், எஸ், மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.